ஏன் சந்திரசூட் அவர்கள் அவசரமாக இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிச்சார் அப்படின்னா, நேற்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டா வெளியிடுறாங்க. அதாவது 4 கட்ட தேர்தல் இருக்குல்ல, இந்த 4 கட்ட தேர்தல்லையும் வாக்கு சதவீதங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க. இந்த வாக்கு சதவீதத்தை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1,07,00,000 வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது கூடியிருக்கு. அதாவது தேர்தல் நடைபெறும் போது அன்றைய இரவு 7 மணிக்கு ஒரு டேட்டாவை தேர்தல் ஆணையம் முடியும்ல, அந்த டேட்டாவுக்கும் நேற்றைக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட டேட்டாவுக்கும் 1,07,00,000 வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது கூட்டப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக அந்த மாநிலங்கள்லாம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதை வாசிச்சாவே பாஜகவுடைய பித்தலாட்டம் இதில் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். என்ன அப்படின்னா, நீங்க அந்த பட்டியலை காமிக்கிறேன் பாருங்க. இதுல ஆந்திராவில் மட்டும் 17.2 லட்சம் வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு. மகாராஷ்டிராவில் 16.7 லட்சம் வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. கேரளாவில் 11.4 லட்சம் வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. அதே போல் அஸ்ஸாமில் 10.3 லட்சம், மேற்கு வங்கத்தில் 7.8 லட்சம், கர்நாடகாவில் 7.1 லட்சம். இந்த பட்டியல் அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கு. அப்போது இந்த மாநிலங்கள் 17 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் கூடியிருக்குல்ல, இந்த மாநிலங்களுடைய பட்டியல்லாம் பாருங்கள். ஆந்திராவில் பாஜக ஆட்சியிலே இல்லை. ஆட்சியில் வருவதற்கான முயற்சி ஈடுபட்டு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடந்திருக்கு. அந்த மாநிலத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 68,800 வாக்குகள் என்பது கூடுதலாக இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க. ஒருத்தர் வெற்றி பெறாரு தேர்தலில், அவருக்கு 2வது இடம் வராருல, அவருக்கும் இவருக்கும் இடையே உள்ள வாக்கு சதவீதம் என்பது ஒரு 1 லட்சம் அப்படின்னு இருந்தால் தான் இந்த 68,000 வாக்குகள் வந்து கூடுதலாக வந்திருக்கு. தெரியுமா? இது ப்ளே பண்ணாது, எந்த ரோலும் ப்ளே பண்ணாது. வெற்றி பெற்றவரை மாறிடுவார். என்ன வாக்கு வித்தியாசம் 1 லட்சம்ன்ற இடத்துல 20,000 மாறிடும். ஆனால் ஒருவேளை வெற்றி பெற்றவருக்கும் 2வது வந்தவருக்கும் இடையான வாக்கு வித்தியாசம் என்பது 5,000லேருந்து ஒரு 15,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 68,000 கூடுதல் வாக்கு என்பது பாஜகவிற்கு தான் போகும். ஏன்னா நீங்கள் எல்லா தேர்தலும் நீங்கள் எடுத்துட்டாலுமே இந்த இவிஎம் மிஷினில் எந்த பட்டன் அமுக்கினாலும் தாமரை சின்னதுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்துச்சே தவிர, எந்த பூத்துலேயுமே எந்த பட்டன் அமுக்கினாலும் கை சின்னத்துக்கு வந்து ஓட்டு போட்டுச்சு அப்படின்றத யாருமே சொல்லலை. அப்போ இந்த கூடுதல் வாக்குகள் என்பது பாஜகவுக்கு தான் போயிருக்கும் அப்படின்றத இன்னைக்கு பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ 68,000 வாக்குகள் என்பது பாஜக 2வது இடத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 68,000 வாக்குகள் இங்கே போச்சுன்னா வாக்கு வித்தியாசம் 20,000 தான். அப்போ 40,000 வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுரும். இது ஆந்திரா மட்டும் கிடையாதுங்க. மகாராஷ்டிராவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் 47,000 வாக்கு இருக்குது. அதே போல் கேரளாவில் எடுத்தீங்கன்னா 57,000 வாக்கு. ஒவ்வொரு தொகுதிக்கும் டிஃப்ரென்ஸ் என்பது 57,000 வாக்கு இப்போ கூடியிருக்கு. அஸ்ஸாமில் கூடுதலாக 73,521 வாக்குகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து கூடுதலாக இருக்குது. கர்நாடகாவில் 25,000 வாக்குகள் கூடுதலாக இருக்குது. அப்போ பாஜக கட்டாயம் வெல்ல வேண்டிய மாநிலங்கள் அனைத்துலேயுமே 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு தொகுதிக்கும் கூடியிருக்கு. அப்படின்னா அங்கே வெற்றி பெறுபவர் 1 லட்சத்துக்கும் அதிகமாக வெற்றி பெற்றாதான் அவர் வெற்றி பெற முடியும். இல்லைனா பாஜகவுடைய வேட்பாளர் தான் அங்கே ஃபுல்லாக ஜெயிக்க வேண்டிய நிலை என்பது இப்போ ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன்னா இந்த சந்தேகத்தை நீங்கள் இன்னொரு பக்கம் பாருங்கள். இந்தி பேசும் மாநிலங்கள், ஒருவேளை உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்தோம் அப்படின்னா அங்கெல்லாம் வாக்குகளுடைய எண்ணிக்கை என்பது கம்மியாக கூட்டப்பட்டிருக்கு. உதாரணமாக ராஜஸ்தான் எடுத்துக்கோங்க, 3.8 லட்சம் வாக்குகள் தான் அதிகமாக இருக்குது. உத்தரப்பிரதேசம் 2.7 லட்சம் தான் அதிகமாக இருக்குது. மத்திய பிரதேசம் 4.3 லட்சம் தான் அதிகமாக இருக்குது. பீகார் 4.6 லட்சம் தான் அதிகமாக இருக்குது. குஜராத் 5.5 லட்சம் தான் இருக்குது. 17 லட்சம் இங்கே இருக்குது. வெறும் 2.7 லட்சம் 5 லட்சம்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ இந்தி பேசும் மாநிலங்களில் எப்படியும் பிஜேபி சில தொகுதிகளை வென்றுடும். ஒரு 30 தொகுதி இருக்குன்னா அதில் ஒரு 10 தொகுதி 15 தொகுதியாவது பிஜேபி சொந்த காலிலே நின்று ஜெயிச்சிரும் அப்படின்ற இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் கம்மியான வாக்குகள் கூடியிருக்கு. அதுவுமே ரோல் ப்ளே பண்ணலாம். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் சென்ற தேர்தல் 2019 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 50,000 வாக்கு கீழே 30 தொகுதிகள் இருக்குது. அதுபோல் 5,000 10,000 வாக்குன்றதுலேயே ஒரு 15-10 தொகுதிகள் இருக்குது. அப்போ எவ்வளவு டிஃபரன்ஸை இந்த டேட்டா மேனிப்புலேஷன் மூலமாக ஏற்படும் அப்படின்றத பாருங்கள். மொத்தம் இப்போ 379 தொகுதிகளில் தேர்தல் நடந்திருக்கு. இந்த 379 தொகுதியிலே ஆவரேஜ் பண்ணோம்னா 28,000, ஒவ்வொரு தொகுதிக்கும் 28,000 வாக்குகள் என்பது இப்போ கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் புதிய கணக்கு காட்டுறாங்க. அதாவது ஃபேஸ் 1 தேர்தலில் 18.6 லட்சம், ஃபேஸ் 2 தேர்தலில் 32.2 லட்சம், ஃபேஸ் 3 தேர்தலில் 22.1 லட்சம், ஃபேஸ் 4 தேர்தலில் 33.9 லட்சம். அதாவது இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃபேஸ் 3 இருக்குல்ல வெறும் 22.1 லட்சம் தான் கூடி இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 90 தொகுதிகளில் ஏற்கனவே 2019 தேர்தல் நடந்துச்சுல, அப்போ 75 தொகுதியை பாஜக மட்டும் ஜெயிச்சிச்சு. கூட்டணியோட சேர்த்து 80 தொகுதியில் ஜெயிச்சாங்க. வெறும் 4 தொகுதி தான் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. கூட்டணி ஒரு 6 தொகுதி ஜெயிச்சாங்க. அப்போ இந்த ஃபேஸ் 3 தேர்தலில் பாஜக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதின்றதுனால
அங்கே மட்டும் வாக்குகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. ஆனால் பாஜக வலுவில்லாத இருக்கக்கூடிய எல்லா ஃபேஸ் தேர்தல்லையுமே பார்த்தீங்கன்னா வாக்குகளுடைய எண்ணிக்கை கூட்டப்பட்டிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 2019 தேர்தலை விட இந்த தேர்தல் 2024 தேர்தலில் வாக்கு சதவீதம் என்பது கம்மியாக இருக்குது. அப்போ வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திடீர்னு தேர்தல் ஆணையம் வாக்கு சதவீதத்தை அதிகரித்து காமிக்குது. அப்போ இந்த வாக்கு சதவீதத்தை ஏன் தேர்தல் ஆணையம் அதிகரித்து காமிக்கணும், ஏன் இந்த தேர்தல் நடைபெறும் போதே 7ஆம் தேதியை வெளியிடலை அப்படின்ற கேள்வி வருது. சரி, இதுக்கு கூட தேர்தல் ஆணையம் என்ன சொல்லலாம், இல்லைங்க எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணணும், அதை வெளியிடணும், அப்போ ஒரு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்வதை ஏற்றுக்கொண்டாலும் கூட ஏன் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையை வெளியிடலை, ஏன் ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கையை வெளியிடலை, ஏன் உங்களால் வெளியிட முடியாதா? 2019 தேர்தலில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக இந்த மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையையும் ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கையும் வாக்கு சதவீதத்தையும் வெளியிட்டாங்க தேர்தல் ஆணையம். அப்போ ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்கன்ற போது இந்த தேர்தலை மட்டும் ஏன் வெளியிடலை அப்படின்னா, மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கையும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வகுத்து வாக்கு சதவீதம் எவ்வளோன்றதை கால்குலேஷன் போட்டு வச்சுருவீங்க. ஒவ்வொரு தொகுதியுடைய வேட்பாளர்களும் கால்குலேஷன் போட்டுருவாங்க, சாமானிய மக்கள் கூட போட்டுருவாங்க. அப்படி போட்டுட்டாங்கன்னா இப்போ 1 கோடி வாக்குகளை கூட்டி காமிச்சிருக்காங்க தெரியுமா, அப்படி காட்ட முடியாது. அதனால தான் திட்டமிட்டு ஃபேஸ் 1லேருந்து குறைச்சி காமிக்கக்கூடிய வேலையை இந்த தேர்தல் ஆணையம் செய்கிறதா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உச்சநீதிமன்ற வழக்கு நடந்துச்சுன்னு, அதில் பிரசாந்த் பூஷன் அவர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. என்ன வாதம் வைக்கிறாருன்னா, 6% மொத்த வாக்கு சதவீதம் இப்போ கூட்டி காமிக்கிறாங்க. அப்போ அந்த 6% கூட்டும்போது ஏற்கனவே ஓட்டு போட்டு இவிஎம் மிஷின் வச்சுருப்பாங்கல்ல, அதில் இந்த 6% கூடுதலான இவிஎம் மிஷினை போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்தல் ரிசல்ட்டே மாறி போயிடும் அப்படின்ற தன்னுடைய வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் ஆணித்தரமாக வச்சார் பிரசாந்த் பூஷன் அவர்கள். நல்லா கவனித்து பாருங்கள், எஸ்பிஐ இதே மாதிரி தாங்க எலக்ட்ரல் பாண்டு டேட்டாவை கொடுக்க முடியாது, எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதன் பின்பு சந்திரசூட் அவர்கள் கொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் உடனடியே இரவோட இரவாக அந்த டேட்டாவை எல்லாம் வெப்சைட்டில் வெளியிட்டாங்க. அப்படி வெளியிட்டதில் கூட ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணி தான் வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீரியல் நம்பரை மறைச்சு தான் வெளியிட்டாங்க. அதன் பின்பு கூட்டு வைக்கப்பட்டு மறுபடியும் சீரியல் நம்பர் வந்துச்சு. அதே பாணியை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் கடைபிடிக்குது. எஸ்பிஐ எப்படி அன்னைக்கு அம்பலப்பட்டு குட்டு வாங்கியதோ கோர்ட்டில், அதே போல் இன்றைக்கி தேர்தல் ஆணையமே அம்பலப்பட்டு போய் குட்டு வாங்க போயிருது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளால் புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. எஸ்பிஐயை பயன்படுத்தி தன்னுடைய ஊழலை எப்படி பிரதமர் மோடி அவர்கள் மறைக்க நினைத்தாரோ, அதே போல் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மீண்டும் தன்னுடைய பிரதமர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வேலையை இவர் செய்கிறாரோ என்கிற சந்தேகம் இன்றைக்கி எழுந்திருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக விடாது. ஏற்கனவே 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க. 379 தொகுதி, ஒவ்வொரு தொகுதிக்கு 28,000 வாக்கு. அதுலேயும் குறிப்பாக ஆந்திராலலாம் பார்த்தீங்கன்னா 68,000 வாக்கு அப்படின்றப்ப போராடி தான் இனிமேல் வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகுமோ அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு. இனியும் தடுக்கலை அப்படின்னா மக்கள் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டதே வேஸ்ட்டாக போயிடும். ஏற்கனவே சூரத் மக்கள் ஓட்டு போட முடியாத நிலைமைக்கு தங்களுடைய வாக்குரிமையை பாஜகவால் பறிக்கப்பட்டு நிற்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மக்கள் தாங்கள் போட்ட ஓட்டை கூட நியாயமான முறையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறாமல் போயிருமோ அப்படின்ற சந்தேகத்தோடு நிர்கதியாக நிற்க வேண்டிய நிலைமை என்பது இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தால் பாஜகவால் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதான் யதார்த்த உண்மை.